இன்ஸ்டியூட் கிண்டில் இருக்கு. இப்போ ரீசெண்டாக சிடிஎஸ் எக்ஸாம் 2 2024 எஸ் இந்த எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். இப்போ நிறைய ஆஸ்பிரன்ஸ்லாம் யோசிச்சுட்டு இருக்கலாம், இப்போ அடுத்து என்ன சார் பண்ணலாம், அடுத்து சிடிஎஸ் 1 2025 எஸ் இந்த எக்ஸாம் வரப்போகுது. அந்த எக்ஸாமை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிடிஎஸ் எக்ஸாம்ன்றது கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம், சரிங்களா? ஸோ இதில் இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வர 4 ஃபோர்ஸஸ், ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி, கோஸ்ட் கார்டு. இந்த கோஸ்ட் கார்டுக்கு தனியாக எக்ஸாம் வைப்பாங்க. அது இல்லாமல் மீதி இருக்கிறத 3 ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி, இந்த 3 ஃபோர்ஸஸ்க்கும் ஆஃபீஸர் லெவல், அதிகாரி லெவலில் போகக்கூடிய எக்ஸாம் தான் இந்த கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ். ஒன்ஸ் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா அது வீடியோவில் பார்க்குற இந்த அகாடமிஸ்லாம் பார்க்குறாங்க. ஓடிஏ ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி, ஏர்ஃபோர்ஸ் அகாடமி ஹைதராபாத், அண்ட் இது இந்தியன் நேவல் அகாடமி எழிமலா கேரளாவில் இருக்கு. நீங்க பார்க்கலாம் இந்தியன் நேவல் அகாடமி எஸ். அண்ட் இது ஐஎம்ஏ இந்தியன் மிலிட்டரி அகாடமி, சரிங்களா? இந்த மாதிரி ப்ரெஸ்டீஜியஸ் அகாடமி, இந்த ஆல் திஸ் அகாடமிஸ் இது எல்லாமே இந்தியாவில் இருக்க டாப் நாச், ஓகே, அதிகமாக ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய அகாடமிஸ் தான், சரிங்களா? இந்த எக்ஸாமுக்கு இதுக்கு போகக்கூடிய எக்ஸாம் தான் இந்த சிடிஎஸ் எக்ஸாம், அதாவது கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ். ஏன் இந்த கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ்னு சொல்கிறாங்கன்னா ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி இந்த 3 எக்ஸாமும் சேர்ந்ததுக்கு ஒரே காமன் எக்ஸாம் இருக்கிறனால தான் இது பேர் கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம். இதை கண்டக்ட் பண்ணுறது யூபிஎஸ்சி, சரிங்களா? யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இந்த எக்ஸாம் வருஷத்துக்கு 2 தடவை நடக்கும், சரிங்களா? முதல் வருஷத்தோட ஃபர்ஸ்ட் சிடிஎஸ் 1 அப்படின்னு சொல்லுவாங்க, அது செப்டம்பர்லையும், சிடிஎஸ் 2 அப்படின்றது ஏப்ரல்லையும் நடக்கும், சரிங்களா? எஸ், நான் மாற்றி சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி சிடிஎஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்துட்டு ஏப்ரல்லையும், 2 வந்து செப்டம்பர்லேயே வைப்பாங்க, சரிங்களா? இதான் எக்ஸாம் 1 and 2, which means 6 மாதத்துக்கு ஒரு பிரேக்கில் ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒரு எக்ஸாம், இன்னொரு 6 மந்த்ஸ்க்கு இன்னொரு எக்ஸாம் நடக்கும், சரிங்களா? இது வருஷத்துக்கு 2 தடவை நடக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் யார் சார் அப்பியர் ஆகலாம் அப்படின்னு பார்த்தா போத் மென் அண்ட் விமன் அப்பியர் ஆகலாம். ஆனால் இதில் 4 அகாடமிஸ் இருக்குது. உங்களுக்கு நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நம்ம காட்டுற மாதிரி ஓடிஏ, இந்த ஓடிஏக்கு மட்டும்தான் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை, இதுக்கு மட்டும்தான் சென்னை அண்ட் கயா 2 இடத்துல இருக்கு. இதுக்கு மட்டும்தான் போத் மென் அண்ட் விமன் 2 பேருமே அலவுட், சரிங்களா? பசங்களும் போகலாம், பொண்ணுங்களும் போகலாம். இந்த மற்ற அகாடமி இருக்கு பார்த்தீங்களா, ஐஎம்ஏ இந்தியன் மிலிட்டரி அகாடமி, இந்தியன் நேவல் அகாடமி, ஏர்ஃபோர்ஸ் அகாடமி, இது எல்லாத்துக்கும் ஒன்லி ஜென்ஸ் ஆர் அலவுட், ஓகே, விமன் அலோவ் பண்ணல. மேபி இன் ஃபியூச்சர் நம்ம அலோவ் பண்ணலாம், பட் ஆஸ் ஆஃப் நவ் இப்போ வரைக்கும் ஓகே விமன் அதில் அலவுட் இல்லை. ஸோ சீரியஸ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா ஓகே கேர்ள்ஸ் ஒன்லி வந்து அவங்க ஓடிஏ தான் சூஸ் பண்ண முடியும், சரிங்களா? இதுதான் இந்த யூபிஎஸ்சியோட அஃபிஷியல் கேலண்டர் வச்சு. ஏன்னா வந்து ஜென்ரலாக யூபிஎஸ்சி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியுமே அஃபிஷியல் கேலண்டர் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த கேலண்டரில் அந்த அப்கமிங் எக்ஸாம் எந்த இதில் டென்டேட்டிவ் ஒரு குத்துமதிப்பாக ஒரு டைம் பீரியடில் சொல்லியிருப்பாங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், இப்போ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம், அப்புறம் அடுத்து வந்து லாஸ்ட் டேட் க்ளோஸ் ஆகுது, எக்ஸாம் டேட் எல்லாமே ஒரு தோராயமாக வந்து ஒரு டேட் சொல்லியிருப்பாங்க. டென்டேட்டிவ் டேட்ஸ் கொடுப்பாங்க அஃபிஷியல் கேலண்டரில். அந்த கேலண்டர் பிரகாரம் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிற டேட், அந்த இன்ஃபேக்ட் எந்த டைம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுதோ அந்த டைம் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். அது 11/12/2024, அதாவது வர டிசம்பர் 11ஆம் தேதி அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 நாள் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம் லாஸ்ட் டேட் டு அப்ளை ஃபார் சிடிஎஸ் அது 31/12/2024, சரிங்களா? எஸ், 31ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் வந்து ஈவினிங் 6 PM அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாமோட டென்டேட்டிவ் டேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13/4/2025, அதாவது ஏப்ரல் 13ஆம் தேதி சிடிஎஸ் 1 எக்ஸாம் நடக்கும். நான் முன்கூட்டியே சொன்னேன், சிடிஎஸ் 2 தடவை வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் சிடிஎஸ் ஏப்ரல்லையும், செகண்ட் சிடிஎஸ் செப்டம்பர்லையும் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சிடிஎஸ் 2025 13ஆம் தேதி ஏப்ரலில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் டேட். அதுக்கப்புறம் எஸ்எஸ்பி இன்டர்வியூ. ஸோ எஸ்எஸ்பி இன்டர்வியூ என்ன நான் சொல்கிறேன், அந்த டேட் வந்து எக்ஸாமுக்கு அப்புறம் தான் வெளியிடுறாங்க. ஸோ இதுதான் நம்மளோட அஃபிஷியல் கேலண்டர். நம்ம இதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம், எப்படி நம்மளோட ப்ரிப்பரேஷன் கொண்டு போக போகிறோன்றது, சரிங்களா? எஸ், ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும், ரெடியாக இருக்கு. ஓகே சார், இப்போ எக்ஸாமோட டேட்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டீங்க. என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது? இதோட எலிஜிபிலிட்டி கேட்டீங்கன்னு பார்த்தா 2 முக்கியமான எலிஜிபிலிட்டி இருக்குது. ஒன்று ஏஜ், அவங்களோட வயசு. 2வது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அவங்களோட படிப்பு. இது 2த்தை வச்சுன்னா யார் யார் எதுக்கு எலிஜிபிள்ன்றது சொல்லலாம். நீங்கள் பார்க்கலாம் ஏஜ் கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரைனிங் அகாடமிக்கு ஒரு ஏஜ் கிரைட்டீரியா. நான் முன்கூட்டியே சொன்னேன், ஐஎம்ஏ இந்தியன் மிலிட்டரி அகாடமி, ஐஎன்ஏ நேவல் அகாடமி, ஏஎஃப்ஏ ஏர்ஃபோர்ஸ் அகாடமி அண்ட் ஓடிஏ ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓடிஏக்கு மென் அண்ட் விமன் 2 பேருமே அலவுட் தான். நீங்கள் பார்க்கலாம், அதில் போத் மென் அண்ட் விமன் போத் ஆர் அலவுட். ஆனால் மற்ற 3 அகாடமிக்கும் விமன் கிடையாது, ஒன்லி மென் ஆர் அலவுட், சரிங்களா? நீங்கள் அதோட ஏஜ் லிமிட் பாருங்கள். ஒன்றுக்கும் ஃபார் ஐஎம்ஏ
INA as well as INA. Yes, AFS AFS அடமை பார்த்தீங்கன்னா 19 ல இருந்து 24, AFS மட்டும் 20 ல இருந்து 24 இருக்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதுக்குள்ள இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த both of the date included அப்படின்னு சொல்லுவாங்க. இன்க்ளூடட்னா இந்த டேட்லயும் இப்போ ஒரு கேண்டிடேட் இருக்காரு, அவர் வந்து 2 ஜனவரி 2002 தான் பிறந்திருக்காரு அப்படின்னா இந்த டேட்டுமே எலிஜிபிள் தான். ஆனா இதுக்கு முன்னாடி எலிஜிபிள் கிடையாது, இதுக்கு அப்புறம் எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? இந்த டேட்டுக்குள்ள நீங்க வந்திருக்கணும், அப்பதான் நீங்க எலிஜிபிள். இந்த சீரியஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த ஏஜ் மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பார்ப்பாங்க. சரிங்களா? அதனால உங்க ஏஜ் எதுக்குள்ள இருக்குன்னு நீங்க கரெக்டா பார்த்துக்கணும். அந்த ஏஜ் லெட்டரா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்லை எனக்கு கன்ஃபியூஷன்ஸா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியா? எங்க அஃபிஷியல்ஸ் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க, எங்க அகாடமிஸ்ல இருந்து இருக்க ஃபேக்கல்டிஸ் ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு மீறி உங்களுக்கு ஃபர்தர் டீடைல் வேணும்னா இந்த நம்பர்ஸ் இருக்கு, அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அண்ட் OTA அது போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா ஒரு 1 இயர் இருக்கும், அதாவது 19 to 25 இயர்ஸ். சரிங்களா? அதுக்கு டேட் ஆஃப் பர்த் 2 January to 1 January 2007. இது எல்லாத்துக்குமே 6 இருக்கும், 7 இருக்கும், இதுல 7. ஸோ இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல எல்லாமே 2002 இருந்தாலும் இங்கே மட்டும் 2001. ஸோ ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போ OTA முன்னாடி சொன்ன மாதிரி போத் மென் அண்ட் விமன் ஆர் எலிஜிபிள். அப்போ விமன் கண்டிப்பா இந்த ஏஜ் குரூப்ல வந்தா நீங்களும் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு யூ ஆர் ஃபுல்லி எலிஜிபிள். சரிங்களா? இதுதான் ஏஜ் கிரைட்டீரியா. அகைன் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதுல டவுட்ஸ் ஏதாவது இருந்தா நீங்க கேளுங்க, கமெண்ட்ஸ்ல நான் சொல்றேன். அடுத்து ஏஜ் கிரைட்டீரியா சொல்லியாச்சு. இப்போ அடுத்து என்ன சார் கிரைட்டீரியா அப்படின்னா எஜுகேஷனல் கிரைட்டீரியா. உங்களோட படிப்பு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு பட்டப்படிப்பாக படிச்சிருக்கணும், இனி டிகிரி. அதுலயுமே சில டிஃபரன்சஸ் இருக்கு. நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் IMA இந்தியன் மிலிட்டரி அகாடமி அண்ட் OTA ஆஃபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி. இதுக்கு எந்த டிகிரியா இருந்தாலும் பரவாயில்ல, எனி டிகிரி, இட் கேன் பி எனி டிகிரி. சரிங்களா? BCom, BSc, BA, BTech, BE எதா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டிகிரி இருக்கணும். அண்ட் இன்னொரு ஒரு அட்வான்டேஜஸான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸாம் சீரியஸ் எக்ஸாமுக்கு டிகிரி முடிச்சவங்க மட்டும் இல்லை, ஃபைனல் இயர்ல இருக்கவங்க கூட உங்களை எழுதலாம். சரிங்களா? ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த எக்ஸாம் எழுதலாம். அதனால ஈவன் யூ ஆர் ஆல்சோ எலிஜிபிள், நீங்களும் எலிஜிபிள் தான். அதனால நான் எக்ஸாம் முடிச்சதுக்கு எழுதுன்னு நினைக்காதீங்க, ஃபைனல் இயர்ல இருக்கப்பவே எக்ஸாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே, தென் யூ கேன் டிகிரி முடிச்சுட்டு ஃபுல் ஃபிளெஜ்ஜா கொடுக்கலாம். சரிங்களா? எஸ். இந்த UPSC எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் கணக்கு கிடையாது. நீங்க மற்ற எக்ஸாம்ல இருக்கிற நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் கணக்கு இருக்கு, இது நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் கிடையாது, ஏஜ் லிமிட் தான். அந்த ஏஜுக்குள்ள எவ்வளோ அட்டம் நம்மளால எழுத முடியுமோ நீங்க எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சார், இப்போ நான் இருக்கேன், எனக்கு இப்போ 19 வயசு ஆகுது, இல்லை நான் 20 வயசு ஆகுது எனக்கு. இப்போ நான் எத்தனை அட்டம்ஸ் எழுதலாம்னா நீங்க OTA வரைக்கும் 25 வயசு வரைக்கும் எழுதலாம். ஸோ 20, 21, 22, 23, 24, 25. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 வருஷத்துல 2 தடவை அந்த எக்ஸாம் நான் சொன்னேன். ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட 8லேருந்து 10 தடவை இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் அட்டம்ப்ட் வந்து கணக்கு கிடையாது, ஏஜ் கணக்கு தான் இதில் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ IMAக்கும் OTAக்கும் இதுக்கு மட்டும் எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல. INAக்கு பாருங்க, இந்தியன் நேவல் அகாடமிக்கு கண்டிப்பாக டிகிரி முடிச்சிருக்கணும், எதர் BE ஆர் BTech. இது ரெண்டுத்துல ஏதாவது முடிச்சிருந்தா தான் நீங்கள் INAக்கு எலிஜிபிள். சரிங்களா? அடுத்த AFA இதுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எலிஜிபிலிட்டி கேட்பாங்கன்னா இங்கே எனி டிகிரி, ஆனால் ஃபிசிக்ஸ் 12th ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து UPSC எக்ஸாம் சீரியஸ் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்க எக்ஸாம் எழுதிட்டு இல்லை எனக்கு AFA தான் போகணும், எனக்கு கட் ஆஃப் இருந்தால் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி சொல்லுவாங்க. விஷயம் என்னன்னா AFA கட் ஆஃப் நீங்கள் எடுத்தாலும் நீங்கள் 12th 10+2, அதாவது 12th நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியே ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் பயோ மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதர் குரூப் வித் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ்னா பிரச்சனை கிடையாது. இதுவே காமர்ஸ் குரூப் இருக்குன்னு இல்லைனா பியூர் சயின்ஸ் குரூப் அந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீங்கள் 12th படிக்கலன்னா நீங்கள் இந்த AFA எலிஜிபிள் இல்லை. நீ வந்து நீங்கள் என்ன டிகிரி வச்சிருந்தாலும் சரி, சார் நான் 12th நான் மேக்ஸ் படித்தேன்னாலும், டிகிரியில் நான் மேக்ஸ் படித்தேன், M1, M2, M3, M4 நான் படித்தனாலும் நீங்கள் 12th நீங்கள் ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கலன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். சரிங்களா? அதை மட்டும் நானே அமைச்சுங்க. இதுதான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனோட கிரைட்டீரியா. ஸோ இப்போ நம்ம எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டோம். ஸோ ஒரு குவாலிஃபிகேஷன் ஏஜ் as well as எஜுகேஷன் ரெண்டுமே பார்த்துட்டோம். இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 பேப்பர். அகைன் இப்போ இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி டிஃபர் ஆச்சோ அந்த மாதிரி ஒரு அகாடமிக்ஸ்க்கும் டிஃபர் ஆகும். அதை நம்ம பார்க்கலாம். இதுதான் ஸ்டேஜஸ் ஆஃப் த எக்ஸாம். செலக்ஷன் ப்ராசஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம். சரி, இதை பற்றி நான் சொல்கிறேன், அடுத்த ஸ்லைட்ல டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒன்ஸ் ரிட்டன் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் SSB இன்டர்வியூ, அதாவது சர்வீஸ் செலக்ஷன் போர்டு. இந்த இன்டர்வியூவில் 5 days இந்த இன்டர்வியூ நடக்கும். அகைன் அதை பற்றி நான் அப்கமிங் ஸ்லைட்ஸ் நான் சொல்கிறேன். அதுலேயே நீங்கள் ரெக்கமெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் ஹேவ் டு கோ மெடிக்கல் டெஸ்ட். மெடிக்கல் டெஸ்ட்டில் ஃபுல்லாக செக் பண்ணாங்க சார், ஃபார் எவ்ரி திங் ஆஃப் யுவர் பாடி. சரிங்களா? உங்களோட எக்ஸ்ரே, உங்களோட அல்ட்ராசவுண்ட், சரிங்களா? உங்களோட ஏதாவது பிளேட் வச்சுருக்கீங்களா, உள்ள பிரேக் ஆகிருக்கா, உங்களோட ரைஸ் கரெக்டாக இருக்கா, நாக் நீஸ் இருக்கா, ஃப்ளாட் ஃபுட் இருக்கா,
எஸ் ஹைப்பர் எலாங்கேஷன் இருக்கா, ஹைப்பர் அட்ரஸ், சில பேருக்கு வந்து ரொம்ப வேர்க்கும், கீழெல்லாம் வந்து ரொம்ப ஈரமாயிடும், அந்த மாதிரிலாம் இருக்கா, அது எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணுவாங்க. உங்களுக்கே அதிலே நிறைய டவுட்ஸ் வரலாம், சார் இப்போ எனக்கு இது நான் ஃபிசிக்கலாக இதில் இருக்கேன், எனக்கு இது எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா, நிறைய மிஸ்லீடிங்காக நிறைய பேர் நிறையா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அதுக்கெல்லாம் எதுவும் பயப்படாதீங்க. உங்களுக்கு உண்மையாக அந்த மாதிரி ஏதாவது ஃபிசிக்கல் டிஃபார்மிட்டிஸ் இருக்குது, இல்லை நீங்கள் ஒரு வேளை இது எனக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வருமோ வராதா தெரியல டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லையா அந்த நம்பர் கால் பண்ணி கேளுங்க. நீங்களாம் ஒரு விஷயத்தை அசியூம் பண்ணிக்காதீங்க, சரிங்களா? ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் அசியூம் பண்ணி இல்லை அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் டோன்ட் கோ சிம்பிளாக போய் கூகுள் பண்ணி அது தெரிஞ்ச இப்போ நான் எலிஜிபிள் இல்லைன்னு வச்சு நீங்கள் நம்ப வேண்டாம். அது எதாவது வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், வில் பி ரிப்ளை, சரிங்களா? எஸ். அப்போது மெடிக்கல் டெஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் வேகன்சிஸ் பொறுத்து உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வரும். மெரிட் லிஸ்ட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நான் 50 பேர் ரெக்கமெண்ட் ஆயிருக்காங்க, அதை ஒரு 20 பேர் 10 பேர் மெடிக்கலி அட்மிட் ஆகிடுவாங்க. வேகன்சி 10 தான்னா முதல் மார்க் யார் அதிகமாக எடுத்துருக்கோன்னா அந்த முதல் 10 வந்து ட்ரைனிங் அகாடமிஸ்க்கு அனுப்புவாங்க. ஸோ அதுதான் அந்த மெரிட் லிஸ்ட். ஃபைனலாக அந்த மெரிட் லிஸ்ட்டில் தென் யூ கேன் சூஸ் எந்த அகாடமி நம்ம போகிறோம். பேஸ்ட் ஆன் ஒரு ஆல் இண்டியா ரேங்கிங்ஸ், ஆல் இண்டியா லெவல் எவ்வளோ ரேங்கிங் வாங்கிருக்கீங்க, ஒரு அகாடமியில் ஓப்பனிங் இருக்கிறத வச்சு நீங்கள் அந்த பர்டிகுலர் இன்டர்வியூ நீங்கள் உள்ள போயிடலாம், சரிங்களா? இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ ரிட்டன் எக்ஸாம், இன்டர்வியூ, எஸ்எஸ்பி இன்டர்வியூ, மெடிக்கல் டெஸ்ட், மெரிட் லிஸ்ட் அண்ட் தென் ட்ரைனிங் அகாடமி, சரியா? நான் வச்சுக்கோங்க. இப்போ நான் ரிட்டன் எக்ஸாம் பற்றி நான் தெளிவாக நான் சொல்கிறேன். ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல் டே சொன்னது தான். கிட்டத்தட்ட 3 பேப்பர் இருக்கு டோட்டல். நீங்கள் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபார் IMA and AFA, சரிங்களா? இந்தியன் மிலிட்டரி அகாடமி, நேவல் அகாடமி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் அகாடமி. இந்த மூணுத்துக்கும் 3 பேப்பர் நீங்கள் எழுதணும். இங்கிலீஷ், ஜிகே அண்ட் எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ், சரிங்களா? 3 பேப்பர் நீங்கள் தனியாக எழுதணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஈச் 2 hours டியூரேஷன், சரிங்களா? ஒன்று 2 மணி நேரம் 2 மணி நேரம் டியூரேஷன். அண்ட் அதில் நீங்கள் இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 100 மார்க், சரியா? 100 and 100 300 மார்க்ஸ். ஸோ இது சார் எத்தனை கொஸ்டின்ஸ் சார் கேட்பாங்கன்னா, இந்த இங்கிலீஷில் 120 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் நாலேஜில் 120 கொஸ்டின்ஸ், மேக்ஸில் மட்டும் 100 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க, சரிங்களா? அந்த 120 கொஸ்டின்ஸ் they convert into 100 மார்க்ஸ், 100 மார்க்ஸுக்கு மாற்றிப்பாங்க. இதுவே 120 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ் வந்து மாற்றிடுவாங்க. இதில் 100 அதுதான். நீங்கள் ஜென்ரலாக இப்போ சென்ட்ரல் லெவல் எக்ஸாம்ஸ் கொடுப்பாரு, கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். இதெல்லாம் ஒரு கேரக்டர்ஸுக்கும் 0.83 மார்க்ஸ் கொடுப்பாங்க. நெகட்டிவ் மார்க்கிங்க்கு 1/3, அதாவது 0.27 மார்க் டிடெக்ட் பண்ணிடுவாங்க. மேக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கிறதுனால ஒரு கரெக்ட் கொஸ்டினுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. அகைன் நெகட்டிவ் மார்க்னா 1/3 டிடெக்ட் பண்ணிடுவாங்க, மைனஸ் பண்ணிடுவாங்க. 1/3னா 0.33 எடுத்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம் ஸ்கீம், இந்த எலிமெண்ட்ரி மேக்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். எதுக்குன்னா ஃபார் IMA and AFA. சார் இல்லை சார் நான் விமன், ஓகே, நான் ஆல்ரெடி நான் சொன்னேன் விமனுக்கு இருக்கு, கேர்ள்ஸ்க்கு இது கிடையாது. IMA and AFA என்ட்ரி கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் தென் நீங்கள் வந்து OTA எக்ஸாம் தான் எழுதலாம். OTA எக்ஸாமுக்கு 2 பேப்பர் எழுதினா போதும். அந்த 2 பேப்பர் தான் பாருங்க, இங்கிலீஷ் அண்ட் ஜிகே. எலிமெண்ட்ரி மேக்ஸ் அவங்களுக்கு தேவைப்படாது. சார் பட் நான் வந்து ஐம் அ கேர்ள், பட் ஏர்ஃபோர்ஸ் நான் ஜாயின் பண்ணணும், எனக்கு ஏர்ஃபோர்ஸில் பைலட் ஆகணும்னா அதுக்கு செப்பரேட்டாக ஒரு எக்ஸாம் இருக்காது, AFCAT, ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட். அதை பற்றி ஒரு செப்பரேட்டான வீடியோவில் நாங்கள் சொல்லுவோம், அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இது சீரியஸ் என்ட்ரிகளை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ விமன் அண்ட் போத் மென் ஹூ வாண்ட் டு ஜாயின் ஆர்மிக்கு போகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த ஒன்லி ஃபார் OTA இந்த 2 பேப்பர் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப, நீங்கள் UPSC வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறப்ப அது கேட்கும். நீங்கள் உங்களோட ஏஜ் லிமிட் வச்சு, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சு நீங்கள் எதுக்கெல்லாம் எலிஜிபிள். இப்போ நீங்கள் 12th வந்து நான் சார் நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கல அப்படின்னு நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு அது காட்டாது. உங்களுக்கு என்ன AFA காட்டாது, சரிங்களா? இல்லை நீங்கள் வந்து B படிக்கல, நீங்கள் வேற ஏதாவது டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறப்பவே உங்களுக்கு INA காட்டாது. ஸோ அப்ளை பண்ணுறப்பே உங்களுக்கு நல்லா ஃபில்டர் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் சார் நான் எதுக்கு எலிஜிபிள் எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் பயப்படுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் தான் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், சரிங்களா? தென் இதுதான் நான் சொன்னேன் அதே தான் 120 கொஸ்டின்ஸ் 120 கொஸ்டின்ஸ் 100 மார்க். அகைன் கரெக்ட் ஆன்சருக்கு 0.83, ராங் ஆன்சருக்கு டிடக்ஷன் மைனஸ் பண்ணிடுவாங்க 0.27. ஸோ இதுதான் மார்க்கிங் ஸ்கீம். ஸோ OTA-க்கு ஒன்லி 2 பேப்பர் தான். ஜெனரல் எக்ஸாம் எப்படி எடுத்தாலும் காலைல 9 o'clock எக்ஸாம், 9 to 11 2 மணி நேரம் ஒரு எக்ஸாம் இங்கிலீஷ் நடக்கும். அடுத்து ஒரு 1 மணி நேரம் கேப். அடுத்து 12 to 2 ஒரு எக்ஸாம் நடக்கும் ஜிகே. அகைன் ஒரு 1 மணி நேரம் கேப். அடுத்து 3 to 5. ஸோ 3 பேப்பராக அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. சார் நான் OTA மட்டும் தான் எலிஜிபிள், சார் நான் வந்து ஒரு விமன் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் சீரியஸ்னா நீங்கள் காலையில் இங்கிலீஷ் ஜிகே எழுதிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். ஸோ இதுதான் அந்த எக்ஸாமோட ஸ்கீம், சரிங்களா? அடுத்து சார் ரிட்டன் எக்ஸாம் எழுதியாச்சு, இந்த ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணியாச்சு, சரி? அடுத்து என்ன பண்ணுறது? ஸோ SSB இருக்கு, நான் SSB பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்க என்ன எக்ஸாமோட சிலபஸ். இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா காமன் இங்கிலீஷ் தான். உங்களுக்கு ஸ்பாட்டிங் எரர், கிராமர், சென்டென்ஸ் பேட்டர்ன், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டோனிம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசிக்காக உங்களுக்கு கேட்பாங்க. அதான் இங்கிலீஷ் பேப்பர், சரிங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் பேப்பர். செகண்ட் ஜெனரல் நாலேஜ். ஜெனரல் நாலேஜ் வச்சுன்னா உங்களுக்கு ஜெனரலாக தெரிஞ்சது தான்.
physics, chemistry, physics, chemistry, biology. So general science, science as well as social science இருக்கும். அடுத்து history, geography, polity and governance, economy, environment, current affairs and specifically defense related current affairs. So general current affairs எல்லாருக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிப்பாங்க. பட் சீரியஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து நம்ம படிக்கணும். ஏன்னா டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து டிஃபென்ஸ் ஓரியன்டட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நிறைய வெயிட்டேஜ் இருக்கு. அதனால அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்கணும். அது பேப்பர் 2. தென் எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ்க்கு சரிங்களா, பேசிக் லெவல் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் அட்வான்ஸ் மேத்ஸ் ரெண்டுமே இருக்கு. நீங்க பார்க்கலாம் அரித்மெட்டிக், அல்ஜிப்ரா, ட்ரிகோனோமெட்ரி, ஜியோமெட்ரி, மென்சுரேஷன் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் சிலபஸ் ஆஃப் இந்த 3 ரிட்டன் எக்ஸாமோட சிலபஸ் இதுதான். சரிங்களா? அடுத்து செகண்ட் ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த ஸ்டேஜ் இஸ் நதிங் பட் எஸ்எஸ்பி இன்டர்வியூ. ஸோ நிறைய பேருக்கு தெரியும், இப்போ தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். எஸ்எஸ்பின்றது சர்வீஸ் செலக்ஷன் போர்டு. ஒன்ஸ் இந்த டிஃபென்ஸ் எக்ஸாம் நீங்க ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி, கோஸ்ட் கார்டு எந்த எக்ஸாம் வேணா இருக்கட்டும், நீங்க ஒன்ஸ் இந்த ரிட்டன் எக்ஸாம் இனிஷியல் எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்க அட்டெண்ட் பண்ண வேண்டியது எஸ்எஸ்பி. இது ஒரு 5 days ப்ராசஸ். இந்த 5 days ப்ராசஸ்ல உங்களோட சைக்காலஜி, உங்களோட குரூப் எஃபிஷியன்சி, உங்களோட இன்டர்வியூ, அதாவது ஹவ் யூ டாக், ஹவ் யூ திங்க், ஹவ் யூ ஆக்ட், உங்களோட எண்ணம், உங்களோட செயல், உங்களோட பேச்சு, இது எல்லாத்தையுமே அவங்க செக் பண்ணுவாங்க. ஏன்னா டிஃபென்ஸ் ஆஃபீஸர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிசிக்கலா மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தா பார்த்தாது, மென்டலா மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தா பார்த்தாது, ரெண்டுமே உங்களுக்கு. ஸோ இன்டெலிஜென்ஸாகவும் இருக்கணும், எமோஷனல் போர்ஷனும் இருக்கணும், இன்டெலிஜென்ட் போர்ஷனும் இருக்கணும். சரிங்களா? எஸ், ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன்ல உங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா? ஒரு குரூப்பா இருக்கிற கமாண்டிங் உங்களால பேச முடியுமா? ஒரு குரூப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? இல்ல ஒரு முக்கியமான ஒரு நேரத்துல ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் உங்களால அதை எடுக்க முடியுமா? குயிக் அண்ட் எஃபெக்டிவ் டிசிஷன் எடுக்க முடியுமா? அப்படின்றதெல்லாம் இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூல செக் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுதான் இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அது உள்ள பார்ட் ஆஃப் திஸ் பர்சனாலிட்டி டெஸ்ட். இங்க நம்ம நேஷனல் டிஃபென்ஸ் இன்ஸ்டிடியூட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம்ல இருந்து, எஸ்எஸ்பி இன்டர்வியூல இருந்து, மார்க் இன்டர்வியூல இருந்து, உங்களுக்கு பிசிக்கல் ட்ரைனிங் வரைக்கும் எல்லாமே will be providing you as a complete package. சரிங்களா? அதனால இங்க தனித்தனியா ஃபீஸும் கிடையாது. இங்கே ஒன் டைம் என்ரோல்மெண்ட் தான். ஆல்வேஸ் remember in our institute we are giving you one time enrollment, which means ஒரு தடவை நீங்க ஃபீஸ் பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க கிளியர் பண்ற வரைக்கும் you are our student. அது ரிட்டன் எக்ஸாமா இருக்கட்டும், எஸ்எஸ்பியா இருக்கட்டும், அடுத்து பிசிக்கல் ட்ரைனிங்கா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு பேக்கேஜா வந்துடும். ஸோ தேர் இஸ் நோ எந்த நீடும் கிடையாது. உங்களுக்கு திருப்பி எக்ஸ்ட்ரா பே பண்ண அவசியம் கிடையாது. சார் நான் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண, பட் என்னால் இன்டர்வியூல நான் கிளியர் பண்ணனாலும் திருப்பி நீங்கள் அதே எக்ஸாமுக்கு வந்து படிக்கலாம். உங்களுக்கு எந்த ரீஃபீஸும் கிடையாது. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் ஒன் டைம் என்ரோல்மெண்ட். ஸோ அடுத்த ஸ்லைடில் இந்த எஸ்எஸ்பி ப்ராசஸ் பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இந்த எஸ்எஸ்பி என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த எஸ்எஸ்பியில் ஜென்ரலாக ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று ஸ்க்ரீனிங் அண்ட் இன்னொன்று டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சார் ஸ்க்ரீனிங். ஜென்ரலாக நிறைய பேர் எஸ்எஸ்பிக்கு உள்ள வருவாங்க. அவங்க இப்போ ஒரு 300 பேர், ஒரு 350 பேர், இல்லை 250 பேர் வராங்கன்னா அது எல்லாருமே நம்ம இன்ட்ரி பண்ண முடியாது. அங்கே இருக்க போர்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல ஃபில்டர் பண்ணுவாங்க. இனிஷியலாக ஃபில்டர் பண்ணுவாங்க. அந்த ஃபில்டரிங் அதெல்லாம் பேர் ஸ்க்ரீனிங். அதில் 2 டெஸ்ட் இருக்கும். ஒன்று ஓஆர்ஆர்னு சொல்லுவாங்க, ஆஃபீஸர் இன்டெலிஜென்ஸ் ரேட்டிங் டெஸ்ட். அது வந்து பேசிக் லெவல் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், வெர்பல் ரீசனிங், ஓகே, அந்த மாதிரி பேசிக் லெவல் இன்டெலிஜென்ட் டெஸ்ட் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் வித் டைம் லிமிட்டோட. சரிங்களா? ரெண்டாவது பிபிடி, பிக்சர் பர்செப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட். அதாவது ஒரு இமேஜ் போடுறாங்க, நீங்கள் பார்க்க இடத்துல ஒரு இமேஜ் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ரேண்டமான ஒரு இமேஜ் போடுவாங்க. ஓகே, அது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் உங்களுக்கு அதை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் 4 minutes 4 நிமிஷத்துக்குள்ள அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் ஒரு கதையை எழுதணும். சரிங்களா? அந்த எழுதுறதுக்கு அப்புறம் அதை நீங்கள் இண்டிவிஜுவலாக டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ ஹோல் குரூப்பும் சேர்ந்து அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு கன்க்ளூஷன் போடணும். சரிங்களா? அதை நீங்கள் எவ்வளோ எஃபெக்டிவாக பேசுறீங்க, இல்லை எவ்வளோ போல்டாக பேசுறீங்க, ஹவு யூ ஆர் யூசிங் யுவர் இன்டெலெக்சுவல் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட அறிவு, உங்களோட காமன் சென்ஸ், உங்களோட நாலேஜையும் வச்சு ஒரு ஸ்டோரியை எவ்வளோ அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஸ்டோரியை நம்புற மாதிரி எழுதுறீங்களா, இல்லை அந்த ஸ்டோரி ப்ராக்டிக்கலாக ஃபீஸிபிளாக வச்சு உங்களை அவங்க ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. அகைன் இந்த ஸ்க்ரீனிங்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் மாதிரி இருக்கு டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா இதுதான் டெஸ்டிங். இதுதான் ஆக்சுவல் எஸ்எஸ்பி ப்ராசஸே. நிறைய பேர் மேலே இந்த ஸ்க்ரீனிங்கை என்ன பண்ண முடியாது. ஏன்னா நிறைய சின்ன தப்பு பண்ணுவாங்க, நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க, அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும். சரி, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்க்குறப்போ அவங்க சரி நினச்சவங்க பண்ணுவாங்க, ஆனால் அதை பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம டெஸ்டிங் பண்ண முடியும். ஒன்ஸ் டெஸ்டிங் பேசுனீங்கன்னா இதுதான் ரியல் எஸ்எஸ்பி. இதில் 3ஆக பிரிச்சுருவாங்க. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேஷியோ எப்படி பார்ப்பாங்கன்னா, இதில் ஒரு 200 பேர் 250 பேர் வராங்க அப்படின்னா அதில் ஒரு 30-40 பேர் தான் ஸ்க்ரீனிங் ஆகுவாங்க. ஸோ அவங்க டெஸ்டிங் பேஸ் பண்ணுவாங்க. இதில் நம்ம ப்ராடாக 3ஆக பிரிக்கலாம். நீங்கள் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் சைக்காலஜி டெஸ்ட், அடுத்து ஜிடிஓ, 3வது இது 1, ஜிடிஓ 2வது, 3வது இன்டர்வியூ. ஸோ இதெல்லாம் சேர்த்து 5வது நாள்
இந்த 3 பேர், இந்த 3த்துக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க. சைக்காலஜிக்கு ஒரு ஆஃபீஸர் இருப்பாரு, தென் ஜிடிஓக்கு ஒரு ஆஃபீஸர் இருப்பாரு, இன்டர்வியூக்கு ஒரு ஆஃபீஸர் இருப்பாரு. இவங்க 3 பேரும் ஒன்றா உட்காந்து இந்த 3 பேரும் பேசுவாங்க. ஓகே, வெதர் இவன் வந்து சூட்டபிளாக இருப்பானா, இந்த பர்டிகுலர் கேண்டிடேட் வந்து ஓகேவா. இப்போ சைக்காலஜிஸ்ட் ஓகே இஸ் குட், அண்ட் ஜிடிஓ வந்து ஓகே இவன் நல்லா பண்ணுறான், இன்டர்வியூ ஆஃபீஸர் வந்து நல்லா இருக்கார், ஹி இஸ் மென்டலி ஸ்ட்ராங். 3 பேருமே கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா தென் இந்த கான்ஃபரன்ஸில் வில் கெட் ரெக்கமெண்டட். இல்லை இதில் யாராவது ஒருத்தர் வந்து சரியான ஒப்பீனியன் கொடுக்கலன்னா உங்களை கான்ஃபரன்ஸ் அந்த கடைசி நாள் 5 நாள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் நாளே இந்த ஸ்க்ரீன் நடந்துடும். மீதி இருக்க 3 நாள் அதில் இந்த 3 டெஸ்ட் பண்ணிடுறாங்க. 5வது நாள் D-Day அப்படின்வாங்க. அந்த 5வது நாள் தான் கான்ஃபரன்ஸ். இந்த கான்ஃபரன்ஸில் நீங்கள் சப்போஸ் யாராவது ஒருத்தர் சரியான ஒப்பீனியன் கொடுக்கலன்னா அந்த கான்ஃபரன்ஸில் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. அதில் நீங்கள் கன்வின்சிங் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ வில் ஆல்சோ கெட் ரெக்கமெண்டட். இதில் நீங்கள் சரியாக பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் தான் ஒன்றும் ரெக்கமெண்டட் இல்லை கான்ஃபரன்ஸ் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா இதில் நீங்கள் எலிமினேட்டிங்கன்ற அர்த்தம். இதுதான் ஆக்சுவல் SSB ப்ராசஸ். சைக்காலஜி நான் சொன்ன மாதிரி இமேஜ் போட்டு காட்டுறாங்க. ஒரு வேர்டு கொடுத்து வேர்டு அசோசியேஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு வேர்டு ஒன்று கொடுத்து அந்த வேர்டுக்கு ஏற்ற சென்டென்ஸ் நீங்கள் எழுதணும். உங்களுக்கு என்ன மைண்டில் தோணுதோ அதை எழுதணும். ஒரு இமேஜை கொடுத்து டேட்னு சொல்லுவாங்க, தீமெட்டிக் பெர்செப்ஷன் டெஸ்ட். அதில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் ஸ்டோரியாக எழுதணும். அடுத்து SRTன்னு சொல்லுவாங்க, சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட். அதில் ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து அதுக்கு நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு 60 SRTs வரும். தென் ST செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன், உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, உங்கள் டீச்சர்ஸ் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க. இந்த மாதிரி சில பேசிக் லெவல் திங்ஸ் எல்லாமே நீங்களே எழுதுற மாதிரி நீங்கள் எழுதணும். அதுதான் சைக்காலஜி. GDOல அந்த GD ஜெனரல் டிஸ்கஷன், லெக்சரு, இண்டிவிஜுவல் அப்ஸ்டக்கிள், சரிங்களா, அந்த ஜம்ப் பண்ணுறது, ஓகே, ஸ்டேர் ஜம்ப், ஸ்க்ரீன் ஜம்ப், தென் வால் ஜம்ப், இந்த மாதிரி நிறையா ஃபிசிக்கல் அவுட்டோர் டாஸ்க்லாம் நீங்கள் GDOல பண்ணுவீங்க. இன்டர்வியூவில் 1-on-1 இன்டர்வியூ, சரிங்களா. கிட்டத்தட்ட அன்லைக் அதர் இன்டர்வியூஸ், இன்ஃபேக்ட் இந்தியாவில் நிறைய இன்டர்வியூஸ் நடக்கும் நிறைய எக்ஸாம்ஸ்க்கான. ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் இன்டர்வியூ ஃபார் ஒரு எக்ஸாம் அது எதுனா அது இந்த SSB தான். கிட்டத்தட்ட இட் டிபெண்ட்ஸ். தேர் ஆர் சம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களெல்லாம் 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் வரைக்கும் இருக்கு, சரிங்களா. என்னன்னா மோஸ்ட்லி உங்களோட பர்சனல் லைஃப் பற்றி அவங்க கேள்வி கேட்பாங்க. என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க, ஓகே, உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் என்ன, வாட் ஆர் யுவர் லைக்ஸ், வாட் ஆர் யுவர் டிஸ்லைக்ஸ், அந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸும் இன்டர்வியூ ஆஃபீஸர் கேட்பாரு. இதெல்லாம் வச்சு தான் கான்ஃபரன்ஸில் தே வில் ரெக்கமெண்ட் யூ ஆகும், சரிங்களா. இதுக்குமே ஈவன் ஃபார் திஸ் வி ஆர் கிவிங் இன்டெகிரேட்டட் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இதுவுமே நாங்கள் இங்கே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அஸ் ஐ செட், இது வந்து ஒரு இட்ஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜ். ஒன்ஸ் நீங்கள் என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாமே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். இது எல்லாம் எல்லா சர்வீஸும் நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா. இதுதான் SSB ப்ராசஸ். அண்ட் டீட்டெயிலில் SSBக்குன்னு தனியாக ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். அதில் மினிமம் டீட்டெயிலாக இப்போ நான் சொல்கிறதால மினிமம் டீட்டெயிலாக அந்த சைக்காலஜியில் அந்த டேட்னா என்ன, வேட்னா என்ன, SRT என்னென்ன, இன்டர்வியூவில் என்னென்ன கொஸ்டின் இப்போ உங்களுக்கு தோணிக்கலாம், இன்டர்வியூவில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் நான் போடுறேன். நீங்கள் அதில் கண்டிப்பாக பாருங்கள். அதில் உங்கள் டவுட்ஸையும் நீங்கள் கேட்பீங்க, சரிங்களா. எஸ். ஸோ ஒன்ஸ் இதில் நான் சொன்ன மாதிரி கான்ஃபரன்ஸை நீங்கள் ரெக்கமெண்ட் ஆகிட்டீங்கன்னா அந்த ரெக்கமெண்ட் ஆனதுக்கப்புறம் இது கோ டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அதுதான் உங்களோட மெடிக்கல்ஸ். நீங்கள் மெடிக்கல்ஸ் போனதுக்கப்புறம் உங்களோட மெடிக்கல்ஸ்க்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் டேக் யூ. எஸ், ஒன்ஸ் அந்த வேகன்சிஸ் மெரிட் லிஸ்ட்லாம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரைனிங் அகாடமிக்குள்ளே போவீங்க. ஒன்ஸ் நீங்கள் ட்ரைனிங் அகாடமிக்குள்ளே போயிட்டீங்கன்னாலே யுவர் அஃபிஷியல் அண்ட் ஆஃபீஸர். அந்த டைம்லேயே உங்களுக்கு பே வர ஆரம்பிச்சிடும். பட் தே வில் நாட் கிவ் யூ, உடனே கொடுத்துட மாட்டாங்க. நீங்கள் ட்ரைனிங்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு அதை பே பண்ணிடுவாங்க, சரிங்களா. நீங்கள் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸராக கமிஷனும் ஆகிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இதுதான் உங்களோட சேலரி. நீங்கள் பார்க்கலாம். எஸ், இந்தியாவில் ஒன் ஆஃப் த குட் பேயிங் ஜாப்ஸ், கவர்மெண்ட் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஃபென்ஸ். இதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பேசிக் ரேங்க்ஸ். இப்போ நீங்கள் ஆர்மியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அவரோட பேசிக் ரேங்க் லெஃப்டினன்ட், சரிங்களா. எஸ், இன்னும் லெவல் 10 இந்த பே பேங்க்னு சொல்லுவாங்க. அதில் லெவல் 10 நீங்கள் பார்க்கலாம். பேசிக்கே 56,100 to 1,77,000. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்குது. பேசிக் பேவே 56,100. அப்போ அதெல்லாம் நிறைய அலவன்சஸ் இருக்குது. HRA ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்னு சொல்லுவாங்க, C அலவன்ஸ்னு சொல்லுவாங்க, தென் MSP மிலிட்டரி சர்வீஸ் பேன்னு சொல்லுவாங்க, CHN அலவன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய அலவன்ஸ் இருக்குது. உங்கள் யூனிஃபார்ம்ஸ்க்கு அலவன்ஸ் இருக்குது. எஸ், நீங்கள் கேன்டீன் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃபீஸர்ஸ் மெஸ் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட ஸ்பவுஸ் இல்லை உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். கேவி ஸ்கூல்ஸில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கிடைக்கும், சரிங்களா. நிறைய ப்ரிவிலேஜஸ் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் இந்த சேலரி இல்லாமல் நீங்களே செக் பண்ணலாம். இது ஒருத்தருக்கும் இந்த சேலரி பேண்ட் நீங்கள் செக் பண்ணலாம். இந்த லாஸ்ட் டைம்லாம் நீங்கள் பார்க்கலாம். லாஸ்ட் டைம் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் COAS சொல்லுவாங்க. அவங்களாம் கிட்டத்தட்ட 2,56,50,000 2 லட்ச ரூபா ஆல். இது எல்லாமே பெர் மந்த், சரிங்களா. இட் இஸ் நாட் அ இயர், பெர் மந்த்தில் உங்களுக்கு இவ்வளோ சேலரி. ஸோ சேலரி அந்த பட்சத்தில் இந்தியன் கவர்மெண்ட் இஸ் பேயிங் ஹெஃப்டி, அதாவது நிறைய நல்லா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ டிஃபென்ஸ் செக்யூரிட்டின்றது ஒரு இம்பார்ட்டண்டான ஆஸ்பெக்ட் ஒரு கண்ட்ரிக்கு. ஸோ அதை சேஃப்கார்ட் பண்ணுற ஆஃபீஸர்ஸ்க்கு பேர் நல்ல லெவலில் இருந்தால் ஒன்ஸ் அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும்தான் தே ஆல்சோ கிவ் குட் சர்வீஸ். அதனால பேரெல்லாம் எந்த ஒரு
இது பிரச்சனை கிடையாது. ஸோ இது இன்னொரு குட் பே, இதுதான் உங்களோட சேலரி மேன். சரிங்களா? எஸ். இப்போ நான் அந்த டீடைல் பற்றி எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ அடுத்து இந்த மந்த்லி எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, இன்னொரு இன்ஸ்டியூட் நேஷனல் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் கிண்டி நம்ம அடுத்த ஒரு பேட்ச் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ் சிடிஎஸ் பேட்ச். அந்த பேட்ச் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஃபர்தராக டீட்டெயில் வேணால் நீங்கள் நேராக இன்ஸ்டியூட் வரலாம். அப்படி இல்லையா நீங்கள் ஃபோன்லேயே கூட கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசுங்க. ஆனால் முன்கூட்டியே சொன்ன மாதிரி இப்போ ஒன் டைம் என்ரோல்மெண்ட் தான். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா யுவர் அவர் ஸ்டூடெண்ட்ஸ், யுவர் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. எக்ஸாமாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் ட்ரைனிங்காக இருக்கட்டும், கிளாஸஸாக இருக்கட்டும். இங்கே நாங்கள் கிளாஸஸ் மார்னிங் 9:30 ஈவினிங் 4:30 வரைக்கும் இருக்கும். டெய்லி மினிமம் 3 கிளாஸஸ் போகும். ஓகே, ஃப்ரம் ஃபுல் வீக் டே, ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே. அண்ட் வீக்கெண்ட்ஸில் சாட்டர்டே அண்ட் சண்டேஸில் சண்டே உங்களுக்கு லீவ் இருக்கும். சாட்டர்டேஸ் மார்னிங் மேண்டேட்லேயே உங்களுக்கு ஃபிசிக்கல் ட்ரைனிங் இருக்கும். வீக் டேல கூட வெட்னஸ்டே இல்லை ஃப்ரைடே ஃபிசிக்கல் ட்ரைனிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ பேலன்ஸ்டு ரொட்டீனை, வாட் ரொட்டீன் உங்களுக்கு அந்த ட்ரைனிங் அகாடமியில் என்ன ரொட்டீன் இருக்குமோ கிட்டத்தட்ட அதே ரொட்டீன் இங்கே இருக்கும். ஃபிசிக்கல் ட்ரைனிங்ஸாக இருக்கட்டும், கிளாஸஸாக இருக்கட்டும், எல்லாமே will be கண்டக்டிங். எஸ், அன்லைக் சம் அதர் பிளேசஸ் இங்கே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல் டே கிளாஸஸ் இருக்கும். இந்த ஆஃப் டே கிளாஸ், மார்னிங் கிளாஸ் மாதிரிலாம் கிடையாது, ஃபுல் டே கிளாஸ். ஏன்னா போர்ஷன்ஸ் அவ்வளோ இருக்கும் முடிக்கிறதுக்கு, அதனால கிளாஸஸ் அப்படி தான் பிளான் பண்ணிருக்கோம். சரிங்களா? தென் as I told, SSBயாக இருக்கட்டும், மார்க் இன்டர்வியூஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் we have a proper panel here and we have efficient and experienced faculties. அதனால நீங்கள் தாராளமாக அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். அது விஷயமா உங்களுக்கு டீட்டெயில் எதாவது வேணும்னா ஃபர்தராக அந்த நம்பர் இஸ் ப்ரொவைடட், அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? திஸ் இஸ் அ நம்பர் யூ கேன் காண்டாக்ட். இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நான் இப்போ சொன்ன டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கும் மேலே சார் எனக்கு இந்த டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக இஃப் யூ நீட் யூ கேன் ஆல்சோ கால், இந்த நம்பர் கூட கால் பண்ணிங்கன்னா கால் சொல்லலாம். சரிங்களா? இன்னொரு வாட்டி அடுத்த வீடியோவில் SSB ரிலேட்டடாக ஃபுல் வீடியோ நான் போடுறேன். ஸோ ஸ்டே டியூன். மறக்காமல் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.